சிவ பூஜையில கரடி அப்படின்னு சொல்றதுக்கான உண்மையான அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? எத்தன பழமொழிகள் தவறா புரிஞ்சுக்கப்படுது. குறிப்பா ஆன்மீகம் தொடர்பான பழமொழிகள் காலப்போக்குல மாறிப்போயி வேற அர்த்தங்கள் சொல்லப்படுது. சஷ்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படிங்கிற பழமொழி மாறி, சட்டியில இருந்தா அகப்பையில வரும் அப்படின்னு ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சிவபூஜையில கரடி புகுந்தது மாதிரி அப்படிங்கிற பழமொழிக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத இப்போ நாம தெரிஞ்சுக்கலாமா? பழமொழிகள் அந்த கால முன்னோர்களால சொல்லப்பட்ட பழமை வாய்ந்தவை. அது காலத்தோட மாறுபாட்டால அடுத்தடுத்து வந்த தலைமுறைகள் பயன்பாட்டப்போ வேற பொருளுக்கு மாற்றம் பெற்று விளங்குது. அப்படி மாற்றம் பெற்ற பழமொழிகள்ல ஒண்ணுதான் சிவபூஜையில கரடி அப்படிங்கிறது. இந்த பழமொழிய வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க அடிக்கடி சொல்ல நாம கேட்டிருப்போம். வீட்டுக்கு அவசியமில்லாத நேரத்துல ஒருத்தர் வர்றத தான் இப்படி சொல்லுவாங்க. சிவபூஜைக்கும் கரடிக்கும் என்ன தொடர்பு அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கிறது உண்டு. சிவபூஜை நடக்கிறப்போ அந்த சமயத்துல கரடி புகுந்து அத கெடுத்த கதை ஏதாவது இருக்குதோ அப்படின்னு கூட நாம நினைப்போம். சிவபூஜையில் கரடி அப்படிங்கிறதுக்கான உண்மையான வாக்கியம் சிவபூஜையில் கரடிகை அப்படிங்கிறது தான். இந்த வாக்கியத்தை கடைசியில வரக்கூடிய கை மட்டும் காலப்போக்குல அப்படியே விட்டுட்டாங்க. பழங்காலத்துல தெய்வ வழிபாட்டப்போ பல்வேறு இசைக்கருவிகள் இசைக்கப்பட்டுச்சு. அதுல ஒண்ணுதான் கரடி கத்துறது மாதிரி ஓசை எழுப்பக்கூடிய கருவியான கரடிகை. கரடி கத்துற மாதிரி ஓசை இருக்கிறதால இதுக்கு பேரு இந்த மாதிரி இருக்கு. மிருதங்கத்த மாதிரி மரம் அப்புறம் தோளால செய்யப்பட்ட கருவிதான் இது. பழங்காலத்துல நாட்ட ஆட்சி பண்ண மன்னர்கள் எந்த ஒரு செயலுக்கு முன்னாடியும் சிவபூஜை செய்யறது வழக்கம். சிவபூஜை செஞ்சு வழிபாடு செஞ்ச பின்னாடி தான் அரியணையில ஏறுவாங்க. அப்படி சிவபூஜை செய்யறப்போ ஏதாவது தடங்களோ இடையூறோ ஏற்படாம இருக்க அந்த காலத்துல கரடிகை வாத்தியம் இசைப்பாங்க. அதுக்கு பின்னாடி தான் சிவபூஜையில ஈடுபடுவாங்க. இதுதான் பூஜைக்கு இடையூறு ஏற்படுத்துறது மாதிரி அர்த்தமா மாறிப்போச்சு. கம்பராமாயணத்துல வரக்கூடிய பாட்டு ஒண்ணு மூலமா கரடிகை அப்படிங்கிற இசைக்கருவி இருந்தத தெரிஞ்சுக்க முடியுது. கும்பிகை திமிழை செண்டை குரடுமாம் பேரிக் கொட்டி பம்பை தார் முரசும் சங்கம் பாண்டில் போர்ப்பணவம் தூரி கம்பளி உருமை தக்கை கரடிகை துடிவேய் கண்டை அம்பலி கணுவை ஊமை சகடையோ பார்த்தவன்றே. இந்த பாட்டுல வரக்கூடிய சொற்கள் எல்லாமே அந்த காலத்துல பயன்படுத்தப்பட்ட இசைக்கருவிகளை குறிக்குது. அதுல ஒண்ணுதான் கரடிகை. சிவாலயங்கள்ல வழிபாட்டுக்கான இசைக்கருவிகள்ல ஒண்ணு கரடிகை. அருணகிரிநாதர் பிள்ளைத்தமிழ் அப்படிங்கிற நூல்ல தாள இசைக்கருவிகள் எது அப்படிங்கறத பத்தி குறிப்பிடுறாரு. இடக்கை சல்லிகை கரடிகை பேரிகை என அப்பாடல் நீண்டு போகுது. திருவலம் பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு கோவில் கல்வெட்டுல இசைக்கருவிகளோட பெயர்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. ஆக சிவ பூஜையப்போ முக்கியமா பயன்படுத்தப்பட்ட ஒரு இசைக்கருவிதான் கரடிகை. அது இப்போ தேவையில்லாத இடத்துல ஒருத்தரோட வருகைய குறிக்க பயன்படுத்தப்படுது. இந்த இசைக்கருவியோட பயன்பாடு குறைஞ்சு போனது மாதிரி அதோட பேரும் மாற்றம் பெற்று குறைஞ்சு போய் அதோட அர்த்தமே மாறிப்போச்சு.